ஆயிடா கண்ணா, உங்கள் ஜெய் சார் சாய் பிரில்லியன்ட் அகாடமிலேருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம நீட் எக்ஸாமில் ட்ரெஸ் கோடை பற்றி பார்க்க போகிறோம். தலை முதல் கால் வரை, வேறு வழியில் கண்ணா. ஓகே, அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆனோம். ஸோ அதனால் நம்ம நாய்க்கு வாக்குப்பட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அது நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தலையில் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு என்ன சார் தலை முதல் கால் வரைன்றீங்களே சார். ஸோ என்ன சார் தலையில் என்ன சார் பண்ணால் முடி நிறைய வைக்கக்கூடாது சொல்லிக்கிறாங்க கண்ணா. ஓகே, ஸோ அவங்க தலையிலே ஆரம்பித்து கால் வரைக்கும் உண்மையாகவே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு அலோட் பண்ணுவாங்க. ஸோ தலையில் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணிட்டு நிறைய முடி குருவி குண்டு மாதிரி வைக்கிறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ஸ் இதை பார்த்தலாம், லேடிஸுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஆம்பளை பசங்க பொறுத்த வரைக்கும் ஹேர் ஸ்டைல் திட்டமாக அழகாக நீட்டாக கட் பண்ணிட்டு போங்க கண்ணா. ஓகே, ஸோ தலை முடிஞ்சு போச்சு. ஸோ தலையில் வேறு எதுவும் இல்லை. அடுத்தது கண்ணாடிக்கு வராங்க. ஸோ ஃபெக்ஸுக்கு வராங்க. கூலிங் கிளாஸ் நாட்டல் எடுக்கண்ணா. ஓகே, உங்களுக்காக நான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். எல்லாருமே இமேஜில் தான் காட்டுவாங்க. உங்களுக்கு லைவாகவே காட்டலாம்னு சொன்னால் எல்லா திங்ஸுமே நான் ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கூலிங் கிளாஸ் நாட் அலோட் கண்ணா. ஸோ தயவுசெய்து இதை போட்டுன்னு போகாதீங்க, எடுத்துன்னு போகாதீங்க. ஸோ இது நாட் அலோடு. அப்போ எஃபெக்ட்ஸு நான் அலோடா சார், நான் பவர் கிளாஸ் வச்சுக்கிறேன் சார்னா இது மாதிரி பிளெயின் கிளாஸ் உங்களுக்கு அலோடு கண்ணா. இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் இது கருப்பாகுது இது அதெல்லாம் உங்களுக்கு கணக்கில் கண்ணா. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிளெயினாக இருக்கணும். ஸோ இது அலோடு, பவர் கிளாஸ் அலோடு. ஓகே, நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ கொடுத்துருப்பீங்க. ஃபோட்டோ அது போட்டு தான் நீங்கள் ஃபோட்டோ அமைச்சிருப்பீங்க. ஸோ என்ன கிளாஸ் இருக்குதோ உங்களுக்கு என்ன கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க ஆல்மோஸ்ட் அதே கிளாஸ் யூஸ் பண்ணால் நல்லதுக்காண்ணா. மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் போகிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போகிறேன். அங்கே போயிட்டு அவங்ககிட்ட சண்டை போடுறது அவங்க டியூட்டி அவங்க செய்ய போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறதோ இது பண்ண மாட்டீங்களா, இதுக்கு என்ன அதுக்கு என்ன, ஏன் இது எடுத்துன்னு வரக்கூடாதா, அந்த ஆர்குமெண்ட்டே பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் பசங்க மைண்டு அவுட் ஆகிடும். ஸோ எக்ஸாமுக்கு போகிறாங்க, அவங்க ஹாப்பியாக போகணும். அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ரைட்டா நான் சொல்கிறது? சரி, ரைட், ஓகேக்கண்ணா. ஸோ இது இப்போ தலை முடிஞ்சிச்சு, கண்ணு முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு வரும். ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாய்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா இப்போ டிஷர்ட்டு காலரை வச்சு டிஷர்ட்டும் அலோடு தான், ரவுண்ட் நெக்கும் உங்களுக்கு அலோடு தான் கண்ணா. அது எந்த இதுவும் அவங்க சொல்லலை. பேக்கெட்டு ஒரு பேக்கெட் இருந்தால் அலோடு கண்ணா. ஸோ அங்கங்கே ஒரு பேக்கெட்டு பின்னாடி பேக்கெட்டு இங்கே அங்கெல்லாம் பேக்கெட் வச்சுன்னா அலோடு கிடைக்கண்ணா. ஸோ அந்த டிஷர்ட் மேக்ஸிமம் பிளெயினாகவே இருக்கிற மாதிரி பார்க்க சொல்கிறாங்க. ஸோ பூ டிசைன் கூட போடக்கூடாது, கொசம் எழுது, அது பிரிண்டடு இருக்கவே கூடாதுன்றாங்க. ஸோ பிரிண்டட் பண்ணது டைலாக் போட்டது அந்த சென்டென்ஸ்லாம் போடுறது அது அலோடு கிடைக்கண்ணா. ஸோ இப்போ மேக்ஸிமம் பிளெயின் டிஷர்ட் போடுறது நல்லது, ரவுண்ட் நெக் போடுறது ரொம்ப நல்லது. காலர் வச்சு அலோடு தான் பண்ணுறாங்க. ஓகே, சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷர்ட் அலோடானா ஷர்ட் அலோக்கண்ணா. ஏன்னா டிஷர்ட்டாக இருக்கட்டும் ஷர்ட்டாக இருக்கணும் ஆஃப் ஹேண்டு தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஹேண்டு தான் உங்களுக்கு அலோடு, ஃபுல் ஹேண்ட் நாட் அலோடு. ஓகே, உங்களுக்கு பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நாட் அலோடுக்கண்ணா. ஸோ இது உங்களுக்கு அலோடுக்கண்ணா. இப்போ இது மாதிரி பிளெயின் ஷர்ட்டாக இருந்ததுன்னா அலோடா சார்னா அலோடு. இதே மாதிரி டிஷர்ட் அலோடு சார்னா அலோடு. பாருங்க எங்கள் இதில் பேக்கெட் கூட கிடையாது. ஸோ இது மாதிரிலாம் போடாமல் போனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது அவங்க செக் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம அதே டென்ஷன் ஆகிடுவோம். ஸோ பிளெயினாக போகிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு அலோடுக்கண்ணா. இப்போ டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காலர் வச்சு டிஷர்ட்டு உங்களுக்கு அலோடுக்கண்ணா. இதில் பாருங்கள் எந்த டிசைனும் கிடையாது, எந்த பிரிண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இது அலோடு. இல்லை நீங்கள் பூ டிசைன் கொசன்னு பூ டிசைன் போட்டாலோ இல்லைனா பிரிண்டட் ஆனாலும் நாட் அலோடுக்கண்ணா. ஓகே, பாருங்க உங்களுக்கான இவ்வளோ தேர்த்து வந்துக்கிறேன். சரி, ரைட்டு, ஓகேக்கண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கண்ணா, இப்போ இந்த டிஷர்ட் அலோடு ஆனால் இது அலோடு தான்க்கண்ணா. ரவுண்ட் நெக் இருக்குது, எதுவுமே கிடையாது, ஆஃப் ஹேண்டு இது உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு பிரிண்டடும் கிடையாது. ஸோ ரவுண்ட் நெக் அலோடுனா அலோடுக்கண்ணா. ஓகே, ஸோ நம்ம உடம்புக்கு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைக்கு கண்ணா இந்த வாட்ச் நாட் அலோடுக்கண்ணா. மோதிரம் நாட் அலோடுக்கண்ணா ஜென்ஸுக்கு. நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஜென்ஸு தாங்க நான் சொல்கிறேன். இந்த வாட்ச் நாட் அலோடு, இனிய வாட்ச். ஓகே, அதுமாதிரி ரிங்கு கிங்கு செயின் எல்லாமே நாட் அலோடுக்கண்ணா. கோல்டு எந்த ஒரு ஐட்டமும் உங்ககிட்ட கயிறு இருந்தால் கூட நாட் அலோடுக்கண்ணா. கயிறு கூட கட்டக்கூடாதுன்றாங்க. ஸோ எந்த ரோப்பு எதுவுமே உங்கள் உடம்புல எதுவுமே இருக்கக்கூடாதுக்கண்ணா. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போனால் சார் பேண்ட்டு சார். ஓகே, பேண்ட் அலோடா சார்? பேண்ட் அலோடுக்கண்ணா. ஜீன்ஸ் அலோடானா ஜீன்ஸ் உண்மையாகவே அலோடுக்கண்ணா. ஆனால் அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 hours 20 minutes நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இருப்பீங்க. ஸோ அந்த ஹீட்டு தாங்காது. ஸோ அதனால ஜீன்ஸ் போடாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது மாதிரி பிளெயின் பேண்ட் போனால் நார்மலாக காட்டன் பேண்ட்டுனா உங்களுக்கு அலோடுக்கண்ணா.
ஓகே. இது மாதிரி பேண்ட் வந்து நார்மலாக எத்தனை பேக்கெட் இருக்கு பாருங்க, முன்னாடி 2 இருக்கும், பின்னாடி 2 இருக்கும், இது அலோடு. அதே ஜீன்ஸில் வந்து இங்கே கீஞ்சோ இல்லைன்னா அங்கங்கே பாக்கெட்டோ அதெல்லாம் அலோடு கிடையாது. இந்த பேண்ட்லேயே நிறைய பாக்கெட் வந்து அலோடு கிடைக்கண்ணா. ஸோ பாக்கெட் நிறைய கூட கார்கோ ஃபேண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி ஃபேண்ட்லாம் அலோடு கிடைக்கணும். அங்கே போய் டென்ஷன் ஆகாதீங்க, அங்கே போய் ஆர்குமெண்ட் பண்ணதில் ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து 2016 இது ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம அப்போ வந்து சண்டை போட்டாங்க சில பேரண்ட்ஸ்லாம், ஏன் இது பண்ணக்கூடாதா அதை பண்ணக்கூடாதான்னு. ஸோ இப்போ நம்ம ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டோம், அங்கே என்ன செய்வாங்க நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கேற்ற நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாங்கண்ணா. ஓகேக்கண்ணா. இப்போ ஃபேண்ட் வந்து அலோடுக்கண்ணா, இந்த ஃபேண்ட்டு அலோடுக்கண்ணா. ஓகே. மற்ற கார்கோ ஃபேண்ட்லாம் நாட் அலோடு. ஜீன்ஸ் வந்து டிசைனாக கலராக கீஞ்சி போய் இதெல்லாம் தான் நாட் அலோடு இருக்கண்ணா. ஓகே. ஸோ இது மாதிரி ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலோடு. உண்மையாக சொல்லப்போனால் இது அலோடு, ஜீன்ஸ் வந்து அலோடு. பட் இதுலேயே வந்து பாருங்கள் 4 பாக்கெட் தான் இருக்குது, நிறைய பாக்கெட் இருக்கக்கூடாதுன்றாங்க. இந்த கால் கீழெலாம் சில பேர் பாக்கெட் பார்த்துருப்பீங்க, சின்ன பாக்கெட்லாம், அதெல்லாம் நாட் அலோடு இருக்காண்ணா. ஸோ மேக்ஸிமம் ஜீன்ஸ் போடாதீங்க, எனக்கு தெரிஞ்சு ஜீன்ஸ் போடாதீங்க. அங்கே போய்ட்டு அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ண வேணாக்கண்ணா. ஓகே. அந்த ஜீன்ஸ் அந்த பேண்ட்டில் வந்து இந்த பர்ஸ் வச்சு எடுத்துன்னு போகலாம்னா 100% நாட் அலோடு இருக்காண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேனா எடுத்துன்னு போகலாமா சார்னா, பேனா ஆல்மோஸ்ட் அவங்களே தரேன்னு சொல்லிட்டாங்கண்ணா. அதெல்லாம் பேனா வந்து அலோடு இருக்காண்ணா. இருந்தாலும் ஒன்று எடுத்துன்னு போங்க, அவங்க என்ன சொன்னால் பாருங்க, அப்பா அம்மா கிட்டே கொடுத்துருங்க. ஓகே. சார் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சார் செல்ஃபோன் அலோடா சார்னா உங்களுக்கே தெரியும், நாட் அலோடு. ஓகே. சார் பேண்ட் போட்டுக்கிறேன் சார், என் லூஸ் ஆகுது சார். அந்த பேண்ட்டில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டன் வந்து பெரிய பெரிய பட்டன் நிறைய இருக்கக்கூடாதுன்றாங்க. மெயின் பட்டன் இங்கே இருக்கலாம். ஸோ பட்டனை அங்கங்கே டிசைன் மாதிரி பட்டன் மாதிரி ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது நாட் அலோடு இருக்கண்ணா. ஸோ அப்போ பெல்ட்டு அலோடா சார்னா 100% அலோடு கிடையாதுண்ணா. ஸோ நாட் அலோடு. ஸோ பெல்ட் இல்லாமல் பேண்ட்டு டைட் ஆகிற பேண்ட்டாக பார்த்து போட்டுன்னு போங்க. இதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுங்கண்ணா. அன்றைக்கி போய்ட்டு இந்த ஐயோ இந்த சைஸ் இல்லை, ஜிப்பு இல்லை, பட்டன் இல்லை, இது நமக்கு செட் ஆகுமா, இது அலோவ் பண்ணுவாங்களா அலோவ் பண்ண மாட்டாங்களா, இந்த டவுட் வேணால் பிஃபோராக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. இந்த பேண்ட்டு சட்டெல்லாம் மெயினாக பேண்ட் சட்டை தான். இப்போ இதெல்லாம் நீங்கள் போட்டுன்னு போனால் கூட அம்மா அப்பா கிட்ட கைட்டு குத்தலாம். ஒரு பென் எடுத்துன்னு போகிறீங்க, ஒரு பர்ஸ் எடுத்துன்னு போயிங்கன்னா அப்பா அம்மா கிட்ட கொடுத்து போகலாம். ஃபேண்ட் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. இன்னொன்று மெயினானு சொல்கிறேங்கண்ணா, எல்லா ஜென்ஸ் பேரண்ட்ஸும் தயவுசெய்து இன்னொரு ஃபேண்ட்டு இன்னொரு டிஷர்ட்டு எடுத்துன்னு போங்கண்ணா, சேஃப்டிக்கு நான் சொல்கிறது. ஓகே. பசங்க தான், ஆம்பளை பசங்க தான், டக்குன்னு எங்கன்னா மாற்றினா மாற்றிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் அலோவ் பண்ணலன்னா டக்குன்னு நீங்கள் வேறு மாற்றிக்கலாம். இன்னொரு என்ன ரீசன் நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்கள் பசங்க கரெக்டாக போடுனா கூட நீங்கள் எடுத்துன்னு போகிற அடிஷ்னல் ட்ரெஸ்ஸு வேற ஒரு பையனுக்கு என்ன யூஸ் ஆகும். அவங்க பார்க்காம படிப்பறிவு இல்லாமல் ஓரளவுக்கு அவங்க எதுவுமே தெரியாமல் கூட வந்திருக்கலாம். ஸோ அந்த பசங்களும் நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். புரியுது அவங்களுக்கு? அந்த டைம் அந்த பசங்க எவ்வளோ ப்ரெஷராக இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ நமக்கு விஷயம் தெரியும், நம்ம வந்து ப்ராப்பராக போவோம். ஸோ அந்த பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரியாத பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் போய் ட்ரெஸ் கிடைக்கும், இதுக்கெலாம் போக முடியாது. ஸோ அதனால் ஒரு ட்ரெஸ்ஸு அடிஷ்னலாக எல்லாருமே எடுத்துன்னு போகிறது நல்லதுக்கண்ணா. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பையனுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, ரைட், ஓகேக்கண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கண்ணா, இதெல்லாம் நான் பாய்ஸுக்கு மெயினாக வந்து சொல்லிட்டேங்கண்ணா. ஆல்மோஸ்ட் பாய்ஸு சொல்லிட்டேன், மெயினான ஐட்டம்க்கண்ணா. நான் இதை காட்டுறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க. ஓகே. செப்பஸ் கண்ணா, இதுவும் செப்பஸ் தான் கண்ணா. ஓகே. இதுவும் செப்பஸ் தான் கண்ணா. அவங்க அது மாதிரி சொல்கிறாங்கண்ணா, நான் என்ன பண்ண முடியும், அவங்க சொல்கிறத நான் சொல்கிறேங்கண்ணா உங்களுக்கு. ஓகே. இது நாட் அலோடா, இது அலோடு. ஸோ இது மாதிரி பிளெயினாக இருக்கணுமா, நார்மல் செப்பர்ஸு இல்லை லப்பர் செப்பர்ஸு நார்மலாக இருந்தால் போதும். இது மாதிரி க்ளோஸ் பண்ணியோ மூடியோ பின்னாடி பட்டை வர மாதிரியோ இதெல்லாம் நாட் அலோடுன்றாங்கண்ணா. இது நாட் அலோடு, இது அலோடுக்கண்ணா. ஓகே. ஆனால் இது காட்டுறேன்னு தப்பாக நினச்சிங்க, எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது, காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். ஓகேக்கண்ணா. அதுக்கப்புறம் ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தலையிலேருந்து கால் வரைக்கும் சொல்லிட்டேக்கண்ணா. ஆல்மோஸ்ட்டு ஒரு சின்ன பிட்டு பேப்பர் கூட எடுத்துன்னு போகக்கூடாதுக்கண்ணா. இன்க்ளூடிங் வந்து பஸ் டிக்கெட் கூட உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடாது. தேவையில்லாமல் அவங்க நிற்க வச்சு செக்கிங் பண்ணுவாங்கண்ணா. உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும், உங்கள் ப்ரெஷர் அதிகமாக தான் ஆகும். உங்களை ஓரமாக தள்ளிவாங்க, நீங்கள் உங்களை செக் பண்ணோம், இந்த பேப்பர் ஏன் எடுத்துன்னு வந்தீங்க, அவங்க நல்லாவே தெரியும். அதை ஒன்றையும் பண்ண பொருள் இப்போ நான் காமிச்ச பொருளாக ஒன்றையும் பண்ண முடியாது உண்மையாக சொல்ல போனால். சரி, சில பேர்த்தில் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கண்ணா, வேறு ஒன்றும் இல்லைக்கண்ணா. ஓகே. இப்போ நம்ம இதுலேருந்து லேடிஸ்க்கு போப்போங்கண்ணா, கேர்ள்ஸ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த பர்ஸு அலோடு கேட்டால் இந்த ஹேண்ட்பேகு இந்த பர்ஸுலாம் நாட் அலோடு இருக்கண்ணா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தலையிலேருந்தே வந்துடலாம். ஓகே. அவங்களுக்கும் தலையிலேருந்து வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தலைமுடி வந்து எப்படி பண்ணுறது, பின்னின்னு போகிறதா இல்லைனா இது குதிரைவால் மாதிரி போகிறதா. குதிரைவால் ஒரே ஒரு நாட்டு போட்ட மாதிரி, குதிரைவால் சின்ன லப்பர் பேண்டேஜ் இது போட்ட மாதிரி உங்களுக்கு கேட்குறாங்கண்ணா. ஓகே. பெருசாக கொண்டையில் போகிற மாதிரி அந்த ரவுண்டாக இருக்கிற மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் நீங்கள் போடாதுக்கூடாதுக்கண்ணா. சின்ன ஒரு பேண்டு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணால் போதுங்கண்ணா.
ஸோ தலை முடிஞ்சிச்சு. அதே கண்ணங்கண்ணா கூலிங் கிளாஸ்க்கு அலோடு கிடையாது, அந்த ஃப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு அலோடு, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுண்ணா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பல் நாட் அலோடுக்காண்ணா. கம்பல் வந்து அலோடு கிடைக்கணும், எந்த ஒரு நகையுமே உங்களுக்கு அலோடு கிடைக்கணும் வேறு வழியில். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்லஸ், செயின், ஸோ எந்த ஒரு கோல்டு ஐட்டமோ எந்த ஒரு கயிறு சம்மந்தப்பட்டதோ இது கயிறு தானே இது வந்து இரும்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. அவங்க எதுவுமே அலோடு பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டோ அவங்க அதுதான் அவங்க இது ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஸோ அதை விட்டுடுங்க. ஓகே. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடிதார் அலோடுக்கானா, துப்பட்டா அலோடு இல்லைக்கண்ணா. ஓகே. சுடிதார் அலோடு அதுவும் ஆஃபு தான் கணக்கு கேட்குறாங்க, 3/4 ஃபுல்லோ அலோடு கிடைக்கண்ணா. ஆஃப் சுடிதார் அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க, அதை போட்டுன்னு போங்க. ஓகே. டிஷர்ட் அலோடுனா அலோடு. இப்போ நான் ஜென்ஸுக்கு என்ன ரூல்ஸ் சொன்னால் அதே மாதிரி டிஷர்ட்டு உங்களுக்கு அலோடு. ஓகே. அது அவங்க எதுவும் போனலை. ஸோ சுடியும் டிஷர்ட்டு ரெண்டுமே அலோடு. நான் ஜென்ஸுக்கு என்ன ரூல்ஸ் சொன்னேன்னா அதே ரூல்ஸ் தான் அவங்களுக்கும். ஓகே. அடுத்து டிஷர்ட்டு முடிஞ்சிச்சு. ஸோ கையில் வந்து இந்த பேண்டேஜ் போடுறது பாருங்கள், உங்களுக்காக என் பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டு இவ்வளோத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேங்கண்ணா. இது மாதிரி கையில் போடுறதெல்லாம் கிடையாதுக்கண்ணா. ஓகே. இது மாதிரி நெக்லஸ்லாம் போட்டுக்கலாமா, இது மாதிரி வளையல் போட்டுக்கலாமா, இது மாதிரி கழுத்தில் இது போட்டுக்கலாமா, இதெல்லாம் நாட் அலோடுக்கண்ணா. ஓகே. இந்த கம்பல் இது மாதிரி கம்பல்லாம் போட்டுக்கலாமா, அலோடு கிடையாது. ஒரு நாள் தாங்கண்ணா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஒரு 3 hours 20 minutes அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் போட்டுக்க போகிறீங்க. ஓகே. இதனால் ஒன்றும் இல்லைக்கண்ணா. ஸோ இந்த வலையெல்லாம் உங்களுக்கு அலோடு கிடையாதுக்கண்ணா. எந்த ஒரு வலையில் ஒரு சிங்கிள் வலையில் கூட அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஸோ அதனால் அது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அது மேக்ஸிமம். ஸோ ஜுவல்லரி வந்து எந்த ஜுவல்லரியும் உங்களுக்கு அலோடு கிடையாது. மோதிரம் ரிங்கு எதுவுமே உங்களுக்கு அலோடு இல்லைக்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுமாதிரி ஜீன்ஸ் அலோடு, பேண்ட்டும் அலோடு உங்களுக்கு, அதை நீங்கள் பார்த்துங்கண்ணா. ஓகே. உங்களுக்கு மேக்ஸிமம் ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லதுக்கண்ணா. அதுக்கப்புறம் செப்பர்ஸு அதே மாதிரி தான் ஒரு டிசைனாக ஷூ வர மாதிரி காலை கவர் பண்ணுற மாதிரி எந்த ஷூவும் எந்த செப்பர்ஸும் அலோடு இல்லைக்கண்ணா. ஸோ பட்டை வச்ச மாதிரி பட்டை செருப்புன்னுவாங்க அந்த காலத்தில். ஸோ பட்டை போட்ட செருப்பு தான் உங்களுக்கு அலோடுக்கண்ணா. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டா உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனும் ப்ரெஷர் இல்லாமல் உள்ளே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எக்ஸாம் எழுதுக்கண்ணா. தயவுசெய்து உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே எக்ஸாமில் தான் போகணும் தவிர அவங்க இதை சொல்லிட்டாங்களே, அவங்க இப்படி செக் பண்ணாங்களே, அவங்க இதை இது பண்ணிட்டாங்கன்னா அந்த மைண்டு ஓடக்கூடாது. நான் அதுக்கு தான் மெயினாக சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து எடுத்து என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போகிறேங்கண்ணா. ஓகே. ஸோ இதான் தலை முதல் கால் வரை வந்து உங்களுக்கு A to Z வரைக்கும் ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். நான் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக அழகாக ஒரு நாள் போயிட்டாங்க. அங்கே வந்து யாரும் உங்களை பார்க்க போகிறதில்ல, யாரும் நீங்களே வந்து யாரையும் பார்க்க மாட்டீங்க. ஸோ ஃப்ரெஷராக தான் டென்ஷனாக தான் இருப்பீங்க தவிர நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு பற்றி கவலையே படாதீங்கண்ணா. ஓகே. ஸோ ஓகே பாய், ஆல் தி பெஸ்ட்க்கண்ணா. நல்லா எக்ஸாம் எழுதுங்கண்ணா.